ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரீவாலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து இந்த டேட்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரீவாலேஷனோட உங்களுக்கு ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் பேலன்ஸ் இருக்கிற எல்லாருமே வந்து ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த டேட்குள்ளே ரீவாலேஷன் அப்ளை பண்ண பாருங்கள். அது என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணி ஃபோட்டோ காப்பிலாம் வாங்கி செக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் இப்போ வரைக்குமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டீங்களா, எங்களுக்கு இன்னும் வரல, ஃபோட்டோ காப்பி எங்கள் காலேஜில் இன்னும் ரிசீவ் ஆகல, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி வாங்கிட்டீங்களா வாங்கலை அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒரு சில பேருக்கு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ வாங்கிட்டீங்களா வாங்கலை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீவாலேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தனியாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த ரீவாலேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ரீவாலேஷனோட ரிசல்ட் எப்போ வரலாம், அப்ளை பண்ணுற டேட் எப்போ அப்படின்னு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நான் ப்ரீவியஸ் செமஸ்டரில் எந்த மாதிரி பப்ளிஷ் ஆயிருந்துச்சோ அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ மேபி அந்த மாதிரி பார்க்குறப்போ ரிசல்ட்டு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரீவாலேஷன் ப்ரொசீஜரை பற்றி பார்க்கலாம். நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷனில் யூஜி பிஜி பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரீவாலேஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ரீவாலேஷன் பண்ண முடியும். அதே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டேரெக்டாக வந்து காலேஜில் இருந்தால் பண்ண முடியும், நீங்கள் மேனுவலாக பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து 2 டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 400 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கிரிப்ட்டுக்கு. அது 6வது இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து மேக்ஸிமம் உங்களால் 5 சப்ஜெக்ட் வரைக்கும் ரீவாலேஷன் போட்டுக்கலாம். ஸோ இதில் 2 டேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 7th உங்களுக்கு க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து இன்னைக்கு 26 ஏப்ரல்லேருந்து உங்களால் வந்து ரீவாலேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 29 ஏப்ரல் உங்களுக்கு 5 PM போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். ஸோ உங்களால் அது வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா காலேஜஸ்க்கு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30 ஏப்ரலோட அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களாலே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து 30 ஏப்ரல் 5 PM வந்து காலேஜுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த 29 ஏப்ரலுக்குள்ளே பண்ண பாருங்கள். 5 PM உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி அந்த டெட்லைன் முடிஞ்சு அப்படின்னா காலேஜாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலாக வந்து இது தான் இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்ளை பண்ணல அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரீவாலேஷனில் மார்க் வருமா வராதாங்கிறதையும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் நிறைய பேர் ரீவாலேஷன் அப்ளை பண்ணான்னு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.